ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன். இது தாங்க நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த வீக். வாங்க இந்த வீக்கில் போயிட்டு நம்ம கார்டனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பிளான்ட் வந்து சூப்பராக கொஞ்சம் முட்டுக்கள் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாவே நிறைய இது வந்து அதுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்ததுங்க. ஒரு பூ மட்டும்தான் இருந்தது. நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் எடுத்த ரோஸ் ஃப்ளவரை இந்த வீடியோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா யானத்தந்த வெண்டை. இது நம்ம மாடி தோட்டம் சஜ்ஜோக்கா கிட்ட தான் வாங்கினேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீட்டு வேலையில் முடிச்சுட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதாங்க கார்டனிங்கை. நிறையா வந்துட்டு யூடியூப் பார்ப்பேன். மாடி தோட்டங்கள்லாம் நிறையா வச்சு வளர்க்குறது நம்மளும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வில்லேஜில் வந்துட்டு மினி பாகல் நிறையவே கிடைக்கும். நம்ம சமைக்க வாங்கினதை வந்துட்டு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சிலது பழுத்துரும் இல்லைங்களா, அதை எடுத்து தாங்க விதை வச்சு காய வச்சு நான் வந்து வளர்த்து மண்ணில் போட்டிங்க நல்லாவே வளர்ந்து வருது. அதுக்கு படல் மாதிரி கொஞ்சம் கொடியில் வந்துட்டு க்ரீப்பர்ஸ் வாங்கி இது வந்து க்ரீப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கே பற்ற யூடியூப் சேனல் இருக்கு இல்லைங்களா, அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது. நம்ம மாடித்தோட்ட சஜ்ஜோக்கா கிட்டேயும் ஆர்கே பற்றான கிட்ட தாங்க நான் ஒரு சில விதைகள் அதுக்கப்புறம் வாங்கி ட்ரை பண்ணேன். இந்த கத்திரி ரகம் பார்த்திங்கன்னா பச்சை கத்திரி. இது வந்து நிறையவே ஈல்டு கொடுக்குங்க. இது வந்து எனக்கு எங்கள் ஊரில் ஆயா ஒருத்தவங்க தந்தாங்க. அவங்களுமே அவங்க வீட்டை சுற்றி இந்த மாதிரி கார்டனிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பாட்டி தாத்தாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நிறையவே வந்து வீட்டுக்கு தேவையான காய்களை வந்துட்டு இது மாதிரி வீட்டு தோட்டங்களில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி கேட்டு நானுமே பார்த்து ட்ரை பண்ணேன். யூடியூப் பார்த்து கொஞ்சம் எனக்கு தேவையான ஐடியாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நானுமே வீட்டில் ட்ரை பண்ணேன். இது பார்த்திங்கன்னா செடியை வர இது நிறையவே பூக்கள் வச்சுருந்துச்சுங்க. இப்போ வந்துட்டு ஒரு சில பிஞ்சுகள் தான் இருக்குது. காற்று அடித்ததுனால விழுந்துருச்சு. ஒரு சில அஸ்வினி பூச்சிகள்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தாங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை இதுவுமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்குங்க. ஒரே ஒரு விதை தாங்க போட்டேன். முளைக்குமா என்னென்னு டவுட்டில் போட்டேன். சூப்பராகவே வளர்ந்து நிறையவே ஈல்டு நம்ம கொடுத்துருச்சு. பார்த்திங்கன்னா ஒரு சில விதைகள் விட்டுருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபரில் நம்மக்கிட்ட விதை கேட்குறீங்க. நான் இப்போ தான் கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 பேருக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கலான்னு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற விதைகளை வச்சு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேனோ அதுக்கப்புறம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துறேங்க. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி கட்டிங்ஸ் மூலமாக ட்ரை பண்ணது சூப்பராக வந்துட்டு வளருதுங்க. நீங்கள் இந்த சம்மருக்கு கட்டிங்ஸ் மூலமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராகவே வளரும். அது எப்படி வளர்க்குறதுன்னு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். இப்போ ஒரு சில செடிகள்லாம் வந்துட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. கத்திரி நாற்றுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்குறோங்க பாருங்கள். அப்புறம் வீட்டில் இந்த மாதிரி ஓரமான இடங்களில் பார்த்திங்கன்னா வேஸ்ட் காய்கறிகள்லாம் இது மாதிரி போட்டு வச்சுருவேன். இது வந்து டப்பாவில் வச்சிருக்கக்கூடிய கம்போஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வீடியோ ஃபஸ்ட்டு முட்டுக்களாக இருந்தது. இப்போ வந்து நம்ம பறிச்சிடலாம். பாருங்கள், ரோஸ் வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு கொடுக்கணும், நிறையா பூக்கள் வரணும்னா நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸ் தேவைங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அவிலா ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹாவ் எ பிளசன்ட் டே.